பரந்தூர் செல்லவிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இந்த நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை பார்வையிட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தற்போது அந்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். அது தொடர்பான செய்திகளையும் காட்சிகளையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காஞ்சிபுரத்தை அடுத்த பரந்தூர், ஏகனாபுரம், நாகப்பட்டினம் உள்ளடக்கிய இரண்டாவது பசுமை விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக ஈடுபட்டு வருது. அந்த வகையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 907 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் புதிய கட்சி தொடங்கிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல் மாநாட்டில் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய நிலங்களை கையகப்படுத்த கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார். இந்த நிலையில் போராட்ட குழுவினரை சந்திக்க காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாநில பொறுப்பாளர் பாதுகாப்பு கோரி எஸ்பி அலுவலகத்தில் நேரடியாக மனு அளித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நாளை அல்லது அதற்கு மறுதினம் காவல்துறையில் அனுமதி அளிக்கும் பட்சத்தில் அதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பொதுமக்களை சந்திக்கும் இடத்தில் பார்வையிட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். அது மட்டுமின்றி போராட்ட குழு நிர்வாகிகளை சந்திக்கும் ஏற்பாடுகள் குறித்தும் அந்த பகுதியில் நிலவும் பிரச்சனைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்திருக்கிறார். அது தொடர்பான வீடியோ காட்சிகளை தான் நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பு கேட்டதுக்கு தற்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். தற்போது வரை காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையில் இது குறித்து ஏதேனும் வேறு மாதிரியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதா அப்படின்னு கேட்டதற்கும் பதிலளிக்காமல் சென்றிருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பல்வேறு மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜயை பொறுத்தவரை தளபதி 69 திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். அநேகமாக மார்ச் மாதத்தோடு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்க. அதற்கு உள்ளாகவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள், செயலாளர்கள் அப்படின்னு எல்லாரையும் நியமிக்கிறோம் அப்படின்னு விஜய் உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் அண்மையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களை நியமிக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அதில் இந்த பதவிக்கு போட்டியிடுபவர்களுக்கான பல்வேறு விதிமுறைகளும் நெறிமுறைகளும் வழங்கப்பட்டது. சில மாவட்டங்களில் பொறுப்பாளர்களை நியமிப்பதில் சிக்கல் எழுந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அன்று பேசி முடிவெடுக்கப்பட்டு பிப்ரவரி மாதத்திற்குள் பொறுப்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கட்சி துவங்கி பிப்ரவரியோடு ஒரு வருடம் ஆக இருப்பதால அன்று பொறுப்பாளர்களை நியமிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது.